இந்தியாவில் 7 இடத்துல போராட்டம் நடக்குது மக்களை வைத்து அரசியல்வாதி. இதே ராகுல் காந்தி உண்மையில் மக்களுக்காக போராடுவது உண்மை என்றால், இந்த மாதிரி போராட்டம் பண்ணுவது உண்மை என்றால், இந்தியா பிரதமரும் ராகுல் காந்தியும் ஆளுக்கு 100 ஓட்டு கண்விழி ரேகை கை ரேகை வைத்து 100 ஓட்டு போடும்போது, அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் 150 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்வீர்கள், இவிஎம் மிஷினில் இந்தியா பிரதமரும் ராகுல் காந்தியும் ஆளுக்கு 100 ஓட்டு போட்டாங்க. இந்த மிஷினில் நான் ஓட்டு போடாமலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி வெற்றி பெறேன் என்பதை நீங்கள் எல்லாரும் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினில் ராகுல் காந்தி 100 ஓட்டு போடட்டும் நேரடி ஒளிபரப்பில், அதே மாதிரி மோடி 100 ஓட்டு போடட்டும். மொத்தம் 200 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ எல்லோரும் பார்ப்பீங்களா? ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த இவ்வளவு மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி இதனால் எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. ஆகையால் இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு ஜெயபாண்டி கேட்குறான். நேரடி ஒளிபரப்பு நடத்தி எல்லா அரசியல்வாதியும் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்ற காரணத்தினால் ராகுல் காந்தி இந்த மாதிரி செயல்படுகிறார். ராகுல் காந்தி உண்மையிலே மக்களுக்காக செயல்படுவது உண்மை என்றால், அவர் நேரடி ஒளிபரப்பில் இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு மட்டும் போடட்டும். 100 ஓட்டு நீங்கள் பார்க்கும்போது கண்விழி ரேகை கை ரேகைலாம் வச்சு ராகுல் காந்தி 100 ஓட்டு போடும்போது எல்லாரும் பார்ப்பீங்க, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி வெற்றி பெறான். அதே மாதிரி கண்விழி கை ரேகைலாம் வச்சு மோடி 100 ஓட்டு போடட்டும். 100 ஓட்டு போட்ட உடனே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடாமல், நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க ஓட்டு போட்டது ராகுல் காந்தியும் மோடியும் தான் ஓட்டு போட்டாங்க, ஜெயபாண்டி ஓட்டு போடலை இந்த மிஷின்கிட்ட, எப்படி ஜெயபாண்டி வெற்றி பெற்றார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்வீர்கள். இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல், இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். மோடியை ராஜினாமா பண்ணு என்று சொல்வதை காட்டிலும் இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபித்த உடனே இந்த மிஷினை வைத்து வெற்றி பெற்ற யாரோ அவங்கவுங்க வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்போ இது நடந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதியுடைய பொழப்பு கெட்டு போயிடும். ஜெயபாண்டி அம்பலப்படுத்தும் போது அதற்காக பொதுமக்களை திரட்டி மோடிக்கு எதிராகவும் போராட்டம் செய்கிறீங்க. அப்புறம் ராகுல் காந்தி இதே மாதிரி தான் செய்வார். அதுக்கு உதாரணம் தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி எப்படி செஞ்சுக்கிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அது மாதிரி தான் இன்றைக்கி விஜயுடைய ஆட்சி தன்னுடைய தகப்பனை கூட செருப்பால் அடிக்க வைத்து அதற்கு பதில் சொல்லாமல் ஜெயபாண்டி அனுப்பிய லெட்டரு கூட பதில் சொல்லலை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறேன், விஜய் கட்சியில் உள்ளவங்க பூரா ஓட்டு போடட்டும், அதில் நான் வெற்றி பெறுறேன், இல்லாட்டினு வேறு யாராலும் வெற்றி பெற வைக்கிறேன். இந்த மிஷினு உலகத்தில் தடை செய்யப்படக்கூடிய மிஷின். கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வேண்டும். அதனால் ராகுல் காந்தி இந்த மாதிரி நடிக்க வேண்டியது சினிமா படத்தில் போய் நடிங்க. சினிமா படத்தில் போய் நடிச்சிங்கன்னா எதா நம்புவாங்க. ரியலில் நடிக்கக்கூடாது. நீ நடிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் ராகுல் காந்தி இந்த போட்டிக்கு வந்தால் உண்மை என்ன பொய் என்னன்னு தெரிந்துவிடும். அதற்கு பிறகு யாரும் போராட வேண்டியதில்லை, யாரும் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமில்லை. இந்த மிஷினை அப்புறப்படுத்தியாச்சு என்றால், இந்த மிஷினை தடை செய்யப்பட்டாச்சு என்றால், கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வந்துவிட்டது என்றால், உண்மையான மக்களுக்கான தலைவர்கள் உருவாகுவார்கள் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.